ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் நேற்று முடிஞ்சிருச்சு. ரொம்பவே ஈஸியாக இருந்த கொஷின் பேப்பரில் எந்த தப்புமே கிடையாது. ஸோ ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது வந்து கிரேஸ் மார்க் வரக்கூடிய ஒரு மிஸ்டேக் தான். ஸோ அதனால் இது வந்து ஆசிரியர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போய் சேரணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் இது பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. எல்லாமே வந்து க்ரியேட்டிவிட்டி கூட கிடையாது. 1 மார்க்கில் மட்டும் க்ரியேட்டிவிட்டி இருந்தது, பக்காவாக இருந்தது. பட் நான் இங்கே வந்து பார்க்கையில் நான் தப்பு கண்டுபிடிக்கணும்னு பார்க்கல, ஜஸ்ட் அந்த கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணிட்டு இருந்த அடுத்த வருஷ குழந்தைகளுக்காக. ஸோ அப்போ பார்க்கும்போது இங்கே பாருங்கள், சமவாய்ப்பு மாறி எக்ஸின் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு. நிகழ்தகவு அடர்த்தி சார்புனா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இது கரெக்ட். இது வந்து உங்கள் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு கரெக்டு. ஆனால் தமிழ் மீடியத்துக்கு வந்து நிகழ்தகவு அடர்த்தி சார்பு கிடையாது, சரிங்களா? நிறை சார்புனா மாஸ். ஸோ நிறை சார்புன்னு கொடுக்காம அடர்த்தி சார்புன்னு கொடுத்தா இது எப்படி போடுவாங்க? ஸோ ஏன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுங்கிறது வேறு, மாஸ் ஃபங்க்ஷனுங்கிறது வேறு. ஸோ இங்கே வந்து அடர்த்தி சார்புன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை தமிழ் மீடியமாக இருந்தால், எனக்கு கெமிஸ்ட்ரிக்கு போன வருஷம் இது நடந்தது. கம்பல்சரி கொஷினில் 3 மார்க்கில் தமிழ் மீடியத்துக்கு கொஷின் தப்பு, அவங்களுக்கு 3 மார்க் கொடுத்துட்டாங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு, கொடுக்கல. ஸோ ஒரு வேளை இது தப்பாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தப்புன்னு அவங்க முடிவு பண்ணி பேசி தமிழ் மீடியத்துக்கு 2 மார்க் இதில் கொடுத்துருவாங்க, இங்கிலீஷ் மீடியத்துக்கு கிடையாது. அப்போ தமிழ் மீடியம் இந்த 25வது கொஷின் அட்டன் பண்ணாலே 2 மார்க்கு, சரிங்களா? அட்டன் பண்ணாத 2 மார்க், சரிங்களா? அட்டன் பண்ணாமலாம் 2 மார்க் கிடைக்காது. பார்க்கலாம். ஸோ வேறு எதாவது தப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே பக்காவாக இருந்தது. எந்த ஒரு தவறும் சொல்ல முடியாது. 2 மார்க் 3 மார்க்கெல்லாம் நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு கொஷின் பேப்பர், ஐ மீன் ஈஸியான கொஷின் பேப்பர் எல்லா வருஷத்தோடு. இது 5 மார்க்கும் எந்த தொந்தரவும் இல்லை. நம்ம வந்து எல்லா கொஷினும் பார்த்தாச்சு. பாருங்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாருங்களேன், கடைசியாக ஒரு பிரச்சனையை நான் சொல்கிறேன். இந்த இடத்துல என்ன சார் பிரச்சனை? இதில் வந்து கிராமர் ரூல் கேட்டிருக்காங்க, ட்ரூத் டேபிள் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல நான் காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது இங்கே நான் காட்டுறேன் பாருங்கள். என்னென்னா, இப்போ காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து சால்வ்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரூத் டேபிளில் நெகேஷன் பின் போட்டிருக்காங்க. இந்த நெகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்படி, இந்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இது கரெக்டு, அது எனக்கு தெரியும். ஏன்னா வந்து நான் புக்கு பல வருஷமாக பார்க்குறேன். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? மைனஸ், அதாவது நெகேஷன் க்யூன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான். ஆனால் இப்போ புக்கில் என்ன டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது அப்படின்னா இப்படி இருக்குது. நீங்கள் உங்கள் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் புக்கு கையில் வச்சுருக்கிறேன். நான் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஒரு சில கிரேஸ் மார்க்குன்னு சொன்னேன், எதுக்குடா கிரேஸ் மார்க்குன்னு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்த உடனே அப்செட்டு. பாருங்கள், நான் கூட தப்பாக போட்டேன். அது அப்படி வராது, இப்படி வருது. ஓகேங்களா? இது கிடையாது, இது இப்படி சிம்பிள் வருது. இந்த சிம்பிளை இது வந்து நெகேஷன் பி இப்படி தான் போட்டிருக்கணும். இப்படி போட்டிருந்தா ஓகே. அது இப்படி கொடுத்துருக்காங்க, இது தவறு தான். நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு அது தெரியும் தவறு இல்லைன்னு. இப்போ புதுசாக புக்கு வந்திருக்கு, இந்த புக்கில் தான் நீங்கள் படிக்கிறீங்க. இந்த புக்கில் வந்து அப்படி இல்லை. அப்போ அந்த புக்கு அப்படி இல்லைன்னு அந்த சிம்பிளுக்கு மீனிங் என்னவா எடுத்துக்குவாங்க. சில மாணவர்களுக்கு தெரியாது, ஏன் சில ஆசிரியர்களே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு வேளை இந்த நெகேஷன் வந்து போடலை அப்படிங்கிறனால இதுக்கு மார்க் கொடுக்கலாம். ஸோ இது வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து சொன்னது வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். யாராவது கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கொஷின் கொஷின் யாராவது அட்டன் பண்ணியிருந்தால் 5 மார்க் தாராளமாக போடலாம். ஏன்னா அந்த இதே தப்புங்கிறப்போ, அந்த சிம்பிளோட மீனிங்கே தப்புங்கிறப்போ கண்டிப்பாக போடுங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். அந்த சிம்பிளோட மீனிங் தப்பு கிடையாது, தவறாக சொல்லிட்டேன். சிம்பிளோட மீனிங் தப்பு கிடையாது. என்னென்னா புது புக்கில், அதாவது உங்களுக்கு கையில் இருக்க புக்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், அது இப்படி இருக்குது மீனிங், புரியுதுங்களா? இப்படி ஒரு சிம்பிளில் இருக்குது. ஆனால் இந்த சிம்பிள் இப்படி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு தான், நானே கூட அப்படி போட்டிருக்கேன். பட் ஆனால் ஒரு சில குழந்தைங்களுக்கு அது தெரியாது. இது ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். அதனால இது கிரேஸ் மார்க் கொடுக்கலான்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து கொண்டு போய் சேருங்க. ஸோ இது யார் அட்டன் பண்ணிங்களோ அந்த 5 மார்க். பி கொஷின் கிடைக்காது, பி கொஷின் கரெக்டு தான். கொஷின் யாரெல்லாம் அட்டன் பண்ணிங்களோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். இது வந்து இதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. எதில் அப்படின்னா நம்மளுடைய இதில் பேப்பர் கரெக்ஷன் இடத்துல. ஸோ ஏதாவது நியூஸ் கிடச்சா பார்க்கலாம். இது என் கண்ணில் பட்டது. தமிழ் மீடியத்துக்கு அப்போ 2 மார்க் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்ததுக்கு, அதாவது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அடர்த்தி சார்புன்னு கொடுத்துட்டாங்க. அது நிறை சார்புன்னு சொல்லணும், அது தவறு தான்.
ஸோ அது வந்து 2 மார்க் தமிழ் மீடியத்துக்கு கிடச்சோம், இங்கிலீஷ் மீடியம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து இதுக்கு வந்து 5 மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இது பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கன்னு நான் சொல்ல, இது நான் பார்த்தேன், எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். தேங்க்யூ.